நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க, பாஜக கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா இல்லையா? எதுக்காக சார் பேரம் பேசினாரு? சென்சார் போர்டுல கிளியர் பண்ணி கொடுத்ததுக்கு பேரம் பேசினாங்க. சென்சார் போர்டு அது கிளியர் பண்ணி கொடுக்கல. சென்சார் போர்டு கிளியர் பண்ணி கொடுக்கலன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்காங்க. அதிமுக பலகீனப்படுத்துறதுக்கு அதிமுக செத்துப்போன கட்சிங்கிற மாதிரி அதை ஒரு மாதிரி எதிர்கட்சியாக செயல்படலைங்கிற மாதிரி அதை இழிவா பேசிக்கிட்டு நீங்க எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கு நிற்கிறீங்க. அப்போ உங்க படத்தை ரிலீஸ் பண்ணி எம்ஜிஆர் பேரை சொல்லி அந்த வாக்குகளை எடுக்கிறதுக்கா எடப்பாடி சிஎம்னு சொல்லக்கூடிய பாஜக போயிருப்பாங்க? என்னவாது லாஜிக் இருக்கா? நீங்க அது பாஜக அணின்னு சொல்றீங்க. அப்படி இல்லை, அது எடப்பாடி அணி தான். பாஜகவுக்கே 2 சீட்டுக்கு 1 சீட்டு நான் கேட்டேன், 6 சீட்டுக்கு 1 சீட்டு கொடுத்து பாஜகவை காலி பண்ணிட்டாரு எடப்பாடி. இதுதான் உண்மை நிலைமை. ஆனாலும் எல்முருகன் அங்கே கேண்டிடேட்டா நிற்கிறாரு. நின்று எம்ஜிஆரை சொல்லி அந்த ஓட்டை எடுக்க நினைப்பாரு. எம்ஜிஆரை சொல்லி ஓட்டு எடுக்க நினைக்க அவரு எம்ஜிஆரை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய உங்க படத்தை எப்படி வெளியிட்டு அவருக்கு சொந்த காசுல சூனியம் வைப்பாரு? கொஞ்சமா லாஜிக் இருக்கா?